வல்லமையோடு போதித்த பொழுதும் அத்துணை புதுமைகள் செய்த பொழுதும் அதையெல்லாம் பார்த்த பின்பும் பரிசேயர்களுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் இயேசுவின் மீது நம்பிக்கை வரவில்லை. இயேசுவை நம்பவில்லை. மீண்டும் ஒரு அடையாளம் கேட்கிறார்கள். ஒருவேளை இயேசு செய்திருந்தால் கூட மறுபடியும் நம்பதான் மாட்டார்கள். என்றால் அவர்கள் உள்ளம் நம்ப மறுக்கின்ற கடின உள்ளம். நம்மை சுற்றிலும் இதே போல நபர்கள் இருக்கலாம். கடவுள் மக்கள் மூலம், பங்கின் மூலம், குருக்கள் துறவிகள் மூலம், பெற்றோர் மூலம் பல விதத்திலே தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாலும் தங்கள் சுயநலத்தால் கடின உள்ளமாகி கடவுளை மறுப்பதோ, கண்டுகொள்ளாமல் இருப்பதோ, அல்லது கடவுள் சார்பாக இருக்கிறவர்களை ஏளனப்படுத்துவதோ நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த சூழலிலே நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? அமைதியாக அவர்கள் கடின உள்ளத்தை கண்டு இயேசு பெருமூச்சு விட்டது போல பெருமூச்சு விட வேண்டியதான். கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் நல்லவர். அவர் செயலாற்றுவதை செய்து கொண்டே தான் இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நல்ல உள்ளம் வேண்டும். அப்படி யாராவது நம் வாழ்விலே, நம் குடும்பத்திலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்திலே இருந்தால் அவர்களை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அவர்கள் கடின உள்ளத்தை மாற்றி நல் மனதோராய் மாற்றட்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.